பிக் பாஸ்ல இந்த வீக்கெண்ட் ஷோ அப்படிங்கிறது அந்த வாரம் ஃபுல்லா சுவாரஸ்யமா நடந்த ஒரு சில விஷயங்கள், சண்டைகள், சச்சரவுகள், இதை எல்லாமே மொத்தமா கொண்டு வந்து விஜய் சேதுபதி தட்டி கேட்பாரு அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம். நம்ம என்ன கேள்விகள்லாம் விஜய் சேதுபதி கேட்பாருன்னு நினைக்கிறோமோ அதை கண்டிப்பா அவர் கேட்கவே மாட்டாரு. அது மாதிரிதான் இது வரைக்கும் வந்த வீக்கெண்ட் ஷோ எல்லாம் வந்துட்டு இருந்தது. இதுக்கு முன்ன வந்த வாரங்கள்யாவது நிறைய பிரச்சனைகள், சண்டைகள் இது மாதிரிலாம் வந்தது. அது மாதிரிலாம் வந்த வாரங்கள்லயே வீக்கெண்ட் ஷோ ரொம்ப சொதப்பலா போயிட்டு இருக்க டைம்ல இந்த வாரம் என்ன ஃபேமிலி டாஸ்க். இந்த ஃபேமிலி டாஸ்க்ல யாருமே சண்டை போட்டுக்கல, எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க. அப்ப இந்த வீக்கெண்ட் ஷோ எப்படி இருக்கும்? ரொம்ப மொக்கையா தான் இருக்கும். அதனால இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறதுல இந்த வாரம் ஃபுல்லா 1 hour ஷோல டெலிகாஸ்ட் பண்ணாத ஒரு விஷயங்களை நம்ம எடுத்து பார்க்க போறோம். ஏன்னா கண்டிப்பா இந்த விஷயங்கள்லாம் விஜய் சேதுபதி வீக்கெண்ட் ஷோல கேட்கவே மாட்டாரு. அதனால நம்ம அதை பத்தி பேசிடுவோம். முதல் விஷயமா வந்து பாத்தீங்கன்னா, இந்த வீக்கெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அமித்தும் கனியும் தான் வெளியே போற மாதிரி இருக்கு. நான் போன வாரமே சொல்லியிருந்தேன், இந்த ஒரு ஓட்டு வாங்கினவங்க எல்லாம் கண்டிப்பா வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயும் முக்கியமா அமித் வெளியே போறதுக்கான முக்கிய காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் தலை டாஸ்க்ல இருந்த வரைக்கும் கரெக்டா தான் இருந்தாரு. எப்போ பார்வதி கம்ருதீனுக்கு ஒரு வக்கீலா மாறி வாதாடினாரோ அந்த இடத்துல இருந்தே அவரோட இது வந்து பாத்தீங்கன்னா வீக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாண்ட்ரா பக்கத்துல உட்காந்து பேசுனது அவரோட கேமை ஃபுல்லா ஸ்பாயில் பண்ண மாதிரி தான் ஆச்சு. அதனால தான் இந்த வீக்கெண்ட்ல அவர் வெளியே போனாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. 1 hour ஷோல டெலிகாஸ்ட் பண்ணாத முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா இந்த பிக் பாஸ் வீட்ல அதுவும் இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாரி எல்லாருமே கேட்டாங்க. எதுக்காக சாரி கேட்பாங்க? அந்த தப்பா அவங்க தெரிஞ்சு செஞ்சிருக்கலாம், தெரியாம செஞ்சிருக்கலாம். தெரியாம செஞ்சதுக்கு ஓகே சாரி, ஓகே. தெரிஞ்சு செஞ்சதா ஓகே நான் மனம் உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறேன், அடுத்த முறை இது மாதிரி செய்யாம பாத்துக்கிறேன் அப்படின்றதுக்காக தான் அந்த சாரின்ற ஒரு வார்த்தை வந்து உபயோகப்படுத்துவாங்க. அதுவும் இந்த சீசன் 9ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சாரி சாரி சாரி, சாரியை தவிர வேற எதுவுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. கேக்குறாங்க ஓகே, நம்ம என்ன நினைப்போம்? ஓகே மனம் திருந்தி தான் கேக்குறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அதுல போன வாரம் கனிக்கும் சாண்ட்ராக்கும் ஒரு பிரச்சனை நடந்தது. சும்மா இருந்த கனிய வேண்டும்னே கூப்பிட்டு என் பிள்ளைங்களை பிடிச்சி இழுத்து பேசுனீங்க அப்படின்றனால கனி நீங்க கண்டிப்பா சாரி கேட்கணும் அப்படின்னாங்க. அந்த இடத்துல சாண்ட்ரா நான் சாரி எல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னாங்க. வீக்கெண்ட் ஷோல விஜய் சேதுபதி காலில் விழாத குறையா எம்மா சாரி கேட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஒரு சாரி கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி போனதுக்கு அப்புறமா கூட கனி கிட்ட வந்து சாரி கனி அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. இதை நம்மளும் பார்த்தோம் தானே. ஆனா இப்போ அமித் கிட்ட உட்காந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த சாரி நான் ரியலைஸ் பண்ணாம தான் கேட்டேன், அதை கூட விஜய் சேதுபதி கண்டுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. பாத்தீங்களா? இப்போவும் அவங்க திருந்தல. அந்த இடத்துல எல்லாரும் பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு சாரி அப்படின்ற விஷயத்த கேட்டாங்க இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாரத்துக்கு அதுக்கு மின் வாரம் வந்து பாத்தீங்கன்னா வீக்கெண்ட் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா கானா வினோத், FJ, கம்ருதீன் இவங்க 3 பேருமே உட்காந்து பேசிருப்பாங்க. என்ன பேசிருப்பாங்க அப்படின்னா, இந்த வீக்கெண்ட் ஷோல ஒரு சாரி கேட்கறதாக இருந்தாலும் இல்ல நம்ம தரப்புல ஏதாவது ஒரு நியாயம் சொல்றதாக இருந்தாலும் அதை சொல்லவே விட மாட்டேங்கிறாரு. உக்காருன்னு சொல்லிட்டு நம்மள உட்கார வச்சுறாரு. அப்ப நம்ம தரப்பு நியாயத்தை எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி பேசிருப்பாங்க. அதை கரெக்டா நோட் பண்ணி போன வாரம் வீக்கெண்ட் ஷோல கானா வினோத் எழுந்து பேசும்பொழுது விஜய் சேதுபதி கரெக்டா சொல்லிருப்பாரு, கானா வினோத் இப்ப நீங்க கரெக்டா ஃபுல்லா பேசி முடிக்கிற வரைக்கும் நான் உங்களை உட்காரவே சொல்ல மாட்டேன், நீங்க எல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் உங்களை உட்கார சொல்லுவேன். ஏன்னா போன வாரம் நீங்க 3 பேர் தானே என்ன பத்தி பேசிட்டு இருந்தீங்க, ஏன் நான் பார்க்காம இருந்திருப்பேன் நினைச்சீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஓகே கேட்டார்ல. அதே மாதிரி இந்த வாரம் சாண்ட்ரா அமித் கிட்ட நான் ரியலைஸ் பண்ணாமதான் அந்த சாரியை கேட்டேன் அப்படின்னு சொன்ன விஷயத்தையும் அவர் கண்டிப்பா பார்த்திருப்பாரு தானே. அப்ப இந்த வீக்கெண்ட் ஷோல சாண்ட்ராவை நிக்க வச்சு, சாண்ட்ரா போன வாரம் உங்களுக்கு அவ்வளவு தூரம் நான் புரிய வச்சு நீங்க மனம் வந்துதான் அந்த சாரியை கேட்டீங்கன்னு நினைச்சேன், ஆனா என்னையே ஒரு கோமாளியாக்குற மாதிரி அமித் கிட்ட ஒரு பதில் சொன்னீங்க, அது என்னமா அப்படின்னு கண்டிப்பா கேட்கணும். ஆனா அவரு கண்டிப்பா கேட்க மாட்டாரு. அதனாலதான் அந்த விஷயத்த நம்ம இப்ப எடுத்து பேசுறோம். ஏன்னா 1 hour ஷோல கூட அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணல. ஏன்னா 1 hour ஷோல கண்டிப்பா டெலிகாஸ்ட் பண்ணா அது 1-2 விஷயமாவது கண்டிப்பா வீக்கெண்ட் ஷோல வரும். டெலிகாஸ்ட் பண்ணாம விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க அப்படின்றதுக்காக தான். இப்ப நீங்க சொல்லுங்க, கானா வினோத்தை எப்படி கேட்டாரோ அதே மாதிரி சாண்ட்ராவையும் கேட்கணும் தானே. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுபிக்ஷாவோட தம்பி வந்து சொல்லியிருப்பாரு சாண்ட்ரா கிட்டவே, என் அக்காக்கு வந்து நீங்க பூச்சி மருந்து கொடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்ட்டு. அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா 1 hour ஷோல வந்து டெலிகாஸ்ட் பண்ணல. லைவ்ல அவங்க பார்த்துட்டு வந்துதான்
தன் அக்காக்கு தன் பொண்ணுக்கு இது மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு உடனே அந்த குடும்பத்தினர் வந்து அவங்க சாண்ட்ரா கிட்ட கேட்கும்போது சாண்ட்ரா அந்த இடத்துல அப்படியே தடுமாறி எப்படிடா இதுல இருந்து தப்பிக்கிறது, நானா சொன்னேன், நானா செஞ்சேன் அப்படிலாம் கேட்டாங்க இல்லையா. இதையும் கண்டிப்பா விஜய் சேதுபதி நோட் பண்ணிருப்பாரு தானே. அப்போ தான் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அவங்களுக்கு விருப்பம் கோவம் எல்லாம் அவங்களுக்கு வரும், அவங்க என்ன வேணா பேசலாம், அதெல்லாம் கண்டுக்க கூடாது, அதெல்லாம் வந்து வீக்கெண்ட் ஷோல எடுத்துட்டு வந்து பேசக்கூடாது அப்படின்னு நினைப்பாரா? இப்ப நான் சொன்ன இந்த 2 விஷயத்தையும் நீங்க கண்டிப்பா லைவ்ல பாத்துருந்தீங்கன்னா சொல்லுங்க, சாண்ட்ரா பண்ணது கரெக்டா? இதையே வீக்கெண்ட் ஷோல வந்து விஜய் சேதுபதி நோட் பண்ணி கேட்க மாட்டேங்கிறாரு. இதுல யாராவது ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா, அதாவது சாண்ட்ரா இல்லாம வேற யாராவது தப்பு பண்ணிட்டா, ஏங்க உங்களுக்கு டெய்லி வருமானம் வருது இல்ல, நானும் சம்பளத்துக்கு தானே வந்து வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த விஷயத்தெல்லாம் கரெக்டா இவர் எடுத்து பேசணுமா இல்லையா? விஜய் சேதுபதி வாரம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர் யூ ஓகே சாண்ட்ரா, நீங்க கரெக்டா இருக்கீங்கல்லாங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அதை கரெக்டா கேட்பாரு. அதை விட்டுட்டா அரோராக்கு வாரம் வந்து ஆறுதல் சொல்றதுல தயங்காம கரெக்டா நோட் பண்ணி சொல்லிடுறாரு. இது 2 விஷயத்தை தான் கரெக்டா வாரம் விஜய் சேதுபதி பண்றாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எப்பவுமே வீக்கெண்ட் ஷோ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஃப்ரைடே என்ன நடந்தது அப்படின்னு காமிச்சிட்டு தான் வீக்கெண்ட் ஷோவை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வாரமும் விஜய் சேதுபதி வந்து வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி காட்டும் பொழுது வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளை 2 பேரை தவிர்த்து வேற யாரையுமே காட்டல. அது யாரு அப்படின்னா கம்ருதீனும் பார்வதியும் தான். இவங்க காலையில எழுந்து சண்டை போட்டது, திரும்பவும் ஒண்ணு சேர்ந்தது, திரும்பவும் சாயங்காலம் சண்டை போட்டது, திருப்பி நடுராத்திரி 1 மணி வரைக்கும் சண்டை போட்டு இவங்க பிரிஞ்ச விஷயத்தை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டெலிகாஸ்ட் பண்ணாங்களே தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 9 பேரை சுத்தமா காட்டவே இல்லை. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த கம்ருதீனும் பார்வதியும் வீட்டுல என்ன தப்பு பண்ணாலும் அவங்கள கண்டிக்காம ஒரு ரெட் கார்டு கொடுக்காம உள்ள வச்சிருக்கிறதுக்கான முக்கிய காரணம் அவங்க 2 பேரை வச்சுதான் இப்போது இருக்கக்கூடிய இந்த பிக் பாஸை ஓட்டணும் அப்படின்றதுக்காக தான். ஏற்கனவே இவங்க 2 பேர் பேசுறத கேட்டு நமக்கு கடுப்பா தான் ஆகுது. திரும்பவும் ஃப்ரைடே எபிசோட்ல இவங்கள தான் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி ஆச்சு. அதுல கானாவின் கரெக்டா ஒரு கவுண்டர் ஒன்று போட்டாரு. என்ன அப்படின்னா, இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்வதி அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க, நீ உன்னோட நடிக்கிற வேலையை பார்த்துட்டு போயிடுவேன், இந்த வீட்டுல இப்ப உங்களுக்கு வேலை வெட்டி இல்லாததுனால தான் இது மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஒரு சூப்பரான விஷயத்தை எடுத்து சொன்னார். பாத்தீங்களா? அது ஒண்ணுதான் ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த வீக்கெண்ட் ஷோல எனக்கு பிடிச்ச விஷயமா என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முதல்ல இருந்து எண்டு வரைக்கும் எல்லா இடத்துலயுமே வந்து பார்வதி அசிங்கப்படுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க என்னென்னலாம் தப்பு பண்ணாங்க அப்படின்றத வீட்டுல இருக்கவங்க ரொம்ப அழகா ப்ரூஃபோட நிரூபிச்சது. விஜய் சேதுபதி கேட்க அந்த இடத்துல பார்வதியோட முகம் மாறினது. அதை எப்படியாவது சமாளிச்சு பேசலாம் அப்படின்னும் போது அந்த இடத்துல விஜய் சேதுபதி பாரு இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத பாரு அப்படின்னு சொன்னார். பாத்தீங்களா? அந்த இடத்துல எல்லாம் பார்வதியோட முகம் மாறுச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பார்வதி அந்த இடத்துல அசிங்கம் தான் பட்டாங்க. இது இப்ப கிடையாது, வாரம் பண்ணுவாங்க. ஒரு வாரம் தப்பு பண்ணிட்டாலாவது அடுத்த வாரம் அதை திருத்திப்பாங்க அப்படின்னு பார்த்தா இன்னைய வரைக்கும் அவங்க திருந்தாம தான் இருக்காங்க. அதுவும் இந்த வாரம் பார்வதி பத்தி ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது, அது ஒரு கானா வினோத்தாக இருந்தாலும் சுபிக்ஷாவா இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க விளக்கமா சொன்ன விஷயம் பார்வதி ரொம்ப டேமேஜ் பண்ற மாதிரி தான் இருந்தது. பிக் பாஸ் வீட்ல இருந்து ஒவ்வொருத்தர் வாரம் வெளியே போகும்போது, ஐயோ இவங்க ஏன் வெளியே போனாங்க, இவங்க நல்லா ஆடிட்டு இருந்தாங்க, இவங்களை விட மோசமா ஆடுறவங்களா உள்ள இருக்காங்க, அவங்க எல்லாம் வெளியே போகாம இவங்க வெளியே போறாங்களே அப்படின்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதுல ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ணிருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த வைல்ட் கார்டு என்ட்ரில வந்ததுக்கு அப்புறமா, பிரஜன் வெளியே போனதுக்கு அப்புறமா சாண்ட்ரா யார் கூடலாம் உட்காந்து பேசுறாங்களோ, ஃபர்ஸ்ட் சாண்ட்ரா யார் கூட உட்காந்து ரொம்ப நெருக்கமா பேசுறாங்க, ரம்யா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. மறுவாரம் ரம்யா வெளியே போயிட்டாங்க. அடுத்த வாரம் வியானா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. வியானா கூட நல்லா க்ளோஸா எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்த வாரம் வியானா வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்றேன் அப்படின்ற பேர்ல அமித் கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வாரம் அமித்தும் போயிட்டாரு. அமித்துக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கனிக்கிட்ட இந்த வாரம், ஏன்னா இத்தனை வாரம் கனிக்கிட்ட அவ்வளவா பேசாம இருந்த சாண்ட்ரா இந்த வாரம் கனிக்கிட்டயும் அவ்வளவா நெருக்கமா பேச ஆரம்பிச்சாங்க. கனியும் வெளியே போயிட்டாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, சாண்ட்ரா யார்கிட்ட எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க அடுத்த வாரம் வெளியே போயிடுவாங்க அப்படின்றத நல்லா தெரியுது. மத்தவங்களோட பில்டிங்க வீக் பண்ணிட்டு இவங்க பேஸ்மெண்ட்டை நல்லா ஸ்ட்ராங்கா போட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த பிக் பாஸ் வீட்ல யாரு ரொம்ப தெளிவா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ருதீன் தான். ஏன்னா இந்த ஒரு 82 நாள் அவர் என்ன பண்ணாரு, இப்போ வீட்ல இருந்து வந்த அட்வைஸ் இதெல்லாம் கொண்டு வந்து இன்னும் 3 வாரத்துல கண்டிப்பா வெளியே போயிடும். வெளியே போகும்பொழுது நல்ல பேரோட வெளியே போகணும். பார்வதி கூட இருந்து செஞ்சு வேலைகள்லாம் நம்ம பேர் எப்படி கெட்டு போயிருக்கோம் அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இவர் மேல தவறு இல்லாத விஷயத்த அங்கங்க கேமரா முன்னாடி கரெக்டா பதிவாகிற மாதிரி தெளிவாவே பேசுறாரு. வீக்கெண்ட் ஷோல கூட அதையே கரெக்டா கொண்டு பேசிட்டு இருக்காரு அப்படின்னா அப்ப அவர் எவ்வளவு தெளிவா இருக்காருன்றத மட்டும் பாருங்க.
அவர் இப்ப பண்ணக்கூடிய விஷயங்கள் அவருக்கு பாசிட்டிவா அமைதா இல்லைன்னா நெகட்டிவா ஆக போகுதா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். விஜய் சேதுபதி ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு, ஃபேமிலி டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க முன்ன இருந்ததை விட இப்ப மாறி இருக்காங்க அப்படின்னா யாரை சொல்லுவீங்க அப்படின்னு பொழுது நிறைய பேர் வந்து கம்ருதீனையும் சாண்ட்ராவையும் சொன்னாங்க. சாண்ட்ரா மாறினதுக்கான காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா கம்ருதீன் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி கூட சேர்ந்து விளையாடாம தனியா விளையாடுறது கொஞ்சம் பார்க்க நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாட்டர்டே எபிசோட்லயே பேசுறதுக்கு எதுவும் இல்லாம எப்படியாவது 1.5 மணி நேரத்தை கழிச்சா போதும் அப்படின்னு சொன்ன மாதிரி போச்சு. சண்டே எபிசோட் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். அடுத்த வாரம் டிக்கெட் கொடுக்கறதுக்கான டாஸ்க் எவ்வளவு டஃபா கொடுக்குறாரு அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வாரம் கனியா அமித்தும் வெளியே போனது கரெக்டா இருந்ததா இல்லையா அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.